So yes, there is no hero without a villain. So இது நாங்க சொன்ன மாதிரி press and media friends இந்த படத்தை கரெக்டான இடத்துல போய் நீங்க சேர்க்கணும். So இதோ உங்களுக்காக the banner of RPN. வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுடான்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லோரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரு? நான் நடிக்க போகிறது இல்லை. டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான். மெரிட்டில் 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அது மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி செய்கிற இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இது அடி பார்ப்பேன், இது அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா? இல்லைப்பா. இல்லையா? இல்லைம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமாம். சூப்பர்மா. கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு பூஜைகள் இருக்கும். பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது I think we all of us feel truly blessing about it. ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. thank you so much. எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த வயது ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக. கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி, இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கோ வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க. அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவரை அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். கடைசி கால 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாமா எல்லாம் இன்னும் எனக்கு பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றுமே நினைக்க தோணல. எந்தெல்லாம் அவனுக்கு தாமா, எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படின்னா. விருத்திமாறன் டைரக்டர் சொன்னாங்க, என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார். அதை அவன் இதுக்கு வந்தப்போ எஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான். அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யலை, அவர் இறந்த பிறகுதான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்தில் போயிட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸிங்ஸும். சரிங்களா? நீங்கள் கண்டனம் பண்ணப்போ கூட அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம். டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுருக்கோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி, ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்னைக்கு இந்த விழா முழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி RPM காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ. திரைப்படத்துறையில் வந்து என்னுடைய பயணம் வந்து சமீப காலமாக தான் ஆரம்பிச்சது.
நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 30 வருஷமாக ஒரு 5 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் தென் சீரியல் என்டர்பிரினர், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராடக்ட், அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் தென் அரசாங்கத்துடைய பயணம். அப்படி பல பயணத்தில் வரும்போது நிறைய நாடுகளுக்கு போகும்போது எல்லோரும் குழந்தைங்கள இருக்கும்போது நிறைய சினிமா பார்த்தது. காலேஜில் படிக்கும்போது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் திருச்சியில் படிக்கும்போது பார்த்தோன்னா வாரம் 2 சினிமா பார்ப்போம். அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு போகும்போது அந்த தொடர்பு வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா வெளிநாடுகளுக்கு, அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. உண்மையை சொல்ல போனாக்கா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தமிழர்கள் பேசும்போது தான் அது மேலே ஒரு ஈர்ப்பே வந்தது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா தெரியாதது, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரியில் இன்றைக்கி தமிழ் மொழி பேசுகிறாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு முதல் காரணம் திரைப்படம் மட்டுமே தான். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே பள்ளி படிப்பில் வந்து தமிழ் பாடம் கிடையாது. அமெரிக்காவில் மட்டும், அமெரிக்காவில் ஒரு 2 வருஷம் தான். இப்போயும் என்னுடைய அலுவலகம் அமெரிக்காவில் இருக்குது. வருஷத்துக்கு 3 மாதம் அங்கே போவேன். அப்போ தான் ஒரு கடந்த ஒரு 20 வருஷமாக தான் பார்த்தோன்னாக்கா நம்ம பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கலை. ஏஷியன் கண்ட்ரியில் பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா தமிழ் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா அது திரைப்படம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. புக்கு படிக்க தெரியாது. ஆஃப்ரிக்கா பொண்ணு என்னுடைய நண்பர் இப்போ வந்திருக்காரு. அவர் இப்போ ஆஃப்ரிக்கா போகும்போது பார்த்தம்போது தமிழ் பேசுவாங்க, தமிழ் தெரியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திரைப்படத்துறையுடைய ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த கோணத்தில் வரும்போது தான் நான் அந்த இந்தோனேஷியா போயிருந்தேன். நடுவில் ஒரு 2 மாதம் ஒரு 4 மாதம் முன்னாடி போயிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து மிக அழகாக வந்து பார்த்தோன்னாக்கா மாரியம்மன் கோயிலில் வந்து முருகரை பற்றி பாடிச்சு. அந்த நாட்டை சேர்ந்த அந்த 5வது ஜென்ரேஷன். நான் போயிட்டு நல்லா பாடுறேன் அப்படி முகத்தை பார்த்தது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஒன்று ஜென்ரேஷனாக முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது. அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது நிறைய பேர் தமிழர்கள் இருக்காங்க வைங்களா, அவங்கள சொல்லிட்டு வந்ததுன்னா சினிமா போட்டு காமிங்க. அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா சினிமா தான் பார்க்கணும். வேறு எதுவுமே புக் எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வளைவாக இருக்குன்னு படிக்க தெரியாது. ஸோ அதற்கு காரணமாக தான் திரைப்படத்தின் மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம், ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். 1வது பார்ட்னர் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லலாம் மீடியா இருக்குது, எழுத்தாளர்களாக இருந்து எல்லாத்தையும் வந்து இதுவும் வந்தது காரணம் என்ன, இன்றைக்கி மொழியும் மேலே ஆர்வம். அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அடுத்ததுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போனோம். சிறப்பு விருதுலாம் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசளிப்பு விழா கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்லியிருக்காங்க. திரைப்படத்துறையில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வெளிநாடுகளில் இருக்கிற வந்து வன்முறையை கொஞ்சம் யதார்த்தம் இருக்கும், எப்பயுமே யதார்த்தம் இருக்கும். காலகாலத்துக்கும் பார்த்தோன்னாக்கா வன்முறை இருந்துகிட்டு தான் இருக்குது. முன்னாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் ஹையஸ்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. தயவுசெய்து ஓரளவுக்கு குறைச்சிங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மாஸ் மீடியானும் போது அந்த மீடியாவுடைய பவர் வந்து ஈஸியாக ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு வந்து பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைகளை தாண்டி தமிழ் உள்ளங்கள் வெளியில் கூட பார்த்தோன்னாக்கா ஒரு 70-80 நாடுகளில் இருக்க தமிழ் குழந்தைகளும் யோசித்து பாருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுவேன். நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அனைவருடைய ஆசீர்வாதமும் வேண்டும் என்று வேண்டி விரும்பிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் மொழினா அழகான மொழி. தமிழ் கல்ச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே. நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக கிடச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன். ஷூட்டுக்கு போன அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு டானியல் பாலாஜி சார்கிட்ட நடிக்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஐயோ, நான் கற்றுக்கிட்டதும் கல்பனா மேம் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. என்ன கிடைச்ச வாய்ப்பு தானே, நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும் அதுவும் பயம் இருக்கு. அப்போ தான் பாலாஜி சார் வந்து என்கிட்ட தோளில் தட்டி சொன்னேன். அவர், டே தம்பி, நான் டானியல் பாலாஜி கிடையாது, நான் சமீர், இந்த படத்தோட கேரக்டர்.
நீங்கள் அது மட்டும் மனசில் ஞாபகம் விட்டால் போதும். சல்மான், சாரி, நான் சல்மான் தான் இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும், நீ கான்ஃபிடெண்ட்டாக நடிங்க, பரவாயில்ல உனக்கு முடியும் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கேன், ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனால் நான் பாலாஜி சார் நான் என்னோட குருவாய் கண்டுட்டு இருக்கேன். இல்லை நிஜம்தான், என்னோட குரு தான். எனக்கு நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி தந்தார். ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன், இவரோட ஐனா நல்லா செம்மையாக இருக்கும் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம், அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ். அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டைலாக் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும், அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொல்லி தந்தார். அப்புறம் இது நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார், ப்ரொடியூசர் கல்பனா மேம், அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா, அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரும் சப்போர்ட் தான் தேவை. இந்த படம் மிகவான ஒரு வெற்றி ஆகணும்னு அதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி நன்றி, இதான் பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கிரிதர் வெங்கட் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், தமிழுக்கும் பெரிய வணக்கம். இது என்னோட முதல் சினிமா மேடை, ரொம்ப முக்கியமான நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோட கோர் மெமரியில் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே என்னோட முதல் வாய்ப்புன்றதுனால எனக்கு மைல் ஸ்டோனை மாற்றிட்டே இருக்கணுன்றதுல சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும். நம்ம ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் வந்து சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார். பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. நர்வஸ் ஆகுனா அவர் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு முன்னாடி நான் வேட்டையார் விளையாட உன்னோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் தியேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர், அதனால் அதுக்கு இப்போவும் உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா இருந்துச்சோ என்னமோ தெரில. அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோடய கரியரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி. இல்லை அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன், நானும் அதை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது, ப்ளீஸ். தேங்க்யூ. ஆர்பிஎம் மிஸ்டர் பிரசாத் பிரபாகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
படத்தை பற்றி பேசுகிறதுனா இது வந்து பேசுகிற மொழி, இது காட்சியோடது. ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும். முக்கியமாக என்னென்னா, சோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இந்தியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்ல சோனிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அனைவரும். அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம், இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு. அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டேனியல் பாலாஜி சார் நடிக்கும்போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன். நான் ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக, சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க, உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில டைமில் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஆனால் சிரிக்காதீங்க. உங்கள் மைண்டில் தான் அந்த கோவெல்லாம் பார்க்கணும், ஆனால் எங்களுக்கு அது புரியணும். அதனால தான் சொல்லுங்கள் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க, நான் எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ வந்து 2 சீன் அடிக்கணும். என்னோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா, டேனியல் பாலாஜி சார் கார்லேருந்து வெளியில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியர் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி, சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடிகளும் என்னோட மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நிற்கும். நீங்கள் ப்ரெஸ், மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்க, சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ஸாக இருக்கும். அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார். இங்கே வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன, சார் சீக்கிரம் முடிங்க சார். என்ன சார் சீக்கிரம் முடிக்கிறதுன்னு காரணம், இதுதான் சார் என்னோட கடைசி படம். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது. எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் படம் நல்லா வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வாழ்த்துன மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். நல்லா வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிமா, தேங்க்யூ ஸோ மச்.